ஓம் சாந்தி. 24/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக மருத்துவமனை உங்களை அரைக்கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவர் ஆக்கக்கூடியது. இங்கு நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். கேள்வி: தொழில் முதலியவை செய்து கொண்டிருக்கும் போதும் எந்த டைரக்ஷனை புத்தியில் நினைவு வைக்க வேண்டும்? பதில்: நீங்கள் எந்த ஒரு உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் நினைவு செய்யாதீர்கள். ஒரு தந்தையின் நினைவு இருந்தது என்றால் விகர்மம் விநாசம் ஆகும் என்பது தந்தையின் டைரக்ஷன் ஆகும். எவரும் இதற்காக நேரம் இல்லை என்று கூற முடியாது. அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமையினும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கும் தந்தையின் குட் மார்னிங். குட் மார்னிங்கிற்கு பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. அதாவது முதல் காலையில் எந்திரிச்சதும் பாபா குட் மார்னிங் சொல்லிட்டு அப்புறம் பாபாவை நினைவு பண்ணுங்க. ஹே பதீத பாவனரே, வந்து பாவனமாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர். எனவே தந்தை முதலிலேயே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். ஆன்மீக தந்தையோ அனைவருக்கும் ஒருவரே ஆவார். தந்தையை ஒரு பொழுதும் சர்வ வியாபி என்று கருதப்படுவதில்லை. எனவே எவ்வளவு முடியுமோ குழந்தைகள் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு சாக்காரம் மற்றும் ஆக்காரத்தை நினைவு செய்யாதீர்கள். அதாவது சாக்காரம் ஆக்காரம்னா சரீரதாரியும், ஆக்காரம்னா சரீரம் இல்லாமல் இறந்துட்டு சூட்சும பாடியில் இருக்கிறவங்களையும் நினைக்காதீங்க. இது முற்றிலும் சுலபம் தானே? அந்த மாதிரி என்ன மட்டும் நினைக்கிறது உங்களுக்கு சுலபம் தானேன்னு பாபா கேட்குறார். நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், நேரம் இல்லை என்று மனிதர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதற்கோ நேரம் எப்பொழுதும் உள்ளது. தந்தை யுக்தி கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே நம்முடைய பாவம் எரிந்து சாம்பல் ஆகும் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். இது முக்கியமான விஷயமாகும். தொழில் முதலியவை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அவை அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். நாம் பதீதமானவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறார்கள். சாது, சந்நியாசி, ரிஷி, முனிவர் போன்ற அனைவரும் தவம் செய்கின்றனர். பகவானை அடைவதற்காகவே தவம் செய்யப்படுகிறது. எதுவரை அவருடைய அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது. உலகில் எவருக்கும் தந்தையின் அறிமுகம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தேகத்தின் அறிமுகமோ அனைவருக்கும் உள்ளது. பெரிய பொருளின் அறிமுகம் உடனடியாக கிடைத்து விடுகிறது. ஆத்மாவின் அறிமுகத்தையோ எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுதே புரிய வைக்கின்றார். ஆத்மா மற்றும் சரீரம் ஆகிய இரண்டு பொருட்கள் உள்ளன. ஆத்மா ஒரு நட்சத்திரமாகும், மேலும் மிகவும் சூட்சமமானதும் ஆகும். அதை எவரும் காண முடியாது. எனவே எப்பொழுது இங்கு வந்து அமர்கிறீர்களோ அப்பொழுது ஆத்ம அபிமானியாகி அமர வேண்டும். இது கூட அரைக்கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவர் ஆவதற்கான ஒரு மருத்துவமனை ஆகும். ஆத்மாவோ அழிவற்றது, ஒரு பொழுதும் அழியாது. முழு நடிப்பும் ஆத்மாவினுடையதே. நான் ஒரு பொழுதும் விநாசம் ஆகுவதில்லை என்று ஆத்மா கூறுகின்றது. அனைத்து ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள். சரீரம் அழியக்கூடியது. நாம் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது. நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். இது நாடகமாகும். இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்பொழுது வருகிறார்கள், எத்தனை பிறவிகள் எடுத்திருப்பார்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். 84 பிறவிகள் என்று என்ன
பாடப்படுகிறதோ அது அவசியம் ஏதோ ஒரு தர்மத்தினுடையதாக இருக்கும். ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க தான் 84 பிறவி எடுத்திருப்பாங்கன்னு சொல்றார் பாபா. அனைவருக்கும், அதாவது தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் அது. அனைவருக்கும் 84 பிறவிகள் இருக்க முடியாது. அனைத்து தர்மங்களும் சேர்ந்து வருவதில்லை. நாம் பிறருடைய கணக்கை ஏன் பார்க்க வேண்டும் கேட்கிறார் பாபா. நம்ம பிறருடைய கணக்கை ஏன் பார்க்கணும்? இந்த சமயத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர் என்பதை அறிந்துள்ளனர். பிறகு அதன் வளர்ச்சி ஏற்படுகிறது. அனைவரும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகியே தீர வேண்டும். உலகம் எப்பொழுது தமோ பிரதானம் ஆகிறதோ அப்பொழுதே பிறகு தந்தை வந்து சதோ பிரதான உலகத்தை உருவாக்குகின்றார். பாரதவாசிகளாகிய நாமே பிறகு புது உலகத்தில் வந்து ராஜ்யம் செய்வோம். மேலும் அப்பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்காது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களிலும் கூட யார் உயர்ந்த பதவியை பெற வேண்டுமோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள். நோட் திஸ் பாயிண்ட். அதாவது யார் வந்து அதிக உயர்ந்த பதவியை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதிகமாக நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். மேலும் பாபா நான் இவ்வளவு சமயம் நினைவில் இருக்கிறேன் என்ற சமாச்சாரத்தையும் எழுதுகின்றார்கள். சிலர் வெட்கப்பட்டு கொண்டு முழு சமாச்சாரத்தையும் கொடுப்பதில்லை. பாபா என்ன சொல்வாரோ என்று நினைக்கின்றனர். ஆனாலும் தெரியும் அல்லவா, நீங்க சொல்லலனாலும் எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் பாபா. பள்ளியில் ஆசிரியர் மாணவரிடம் நீங்கள் ஒருவேளை படிக்கவில்லை எனில் ஃபெயிலாகி விடுவீர்கள் என்று கூறுவார்கள் அல்லவா. லௌகீக தாய் தந்தை கூட குழந்தைகளுடைய படிப்பின் மூலம் புரிந்து கொள்கின்றனர். இது மிகப்பெரிய பள்ளி ஆகும். இங்கு வரிசை கிரமமாக அமர வைக்கப்படுவதில்லை. வரிசை கிரமமாக இருக்கவே செய்வார்கள் என்பது புத்தியில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்பொழுது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்கேயாவது அனுப்பி விடுகின்றார். அவர்கள் சென்று திரும்பிய பின்னர் எங்களுக்கு மகாரதி வேண்டும் என்று பிறர் கடிதம் எழுதுகின்றனர். எனில் அவர்கள் தம்மை விட புத்திசாலியாக புகழ் வாய்ந்தவராக இருக்கிறார் என்று அவசியம் புரிந்துள்ளனர். வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா. கண்காட்சியில் கூட அநேக விதமாக வருகின்றனர். எனவே வழிகாட்டிகளும் அதாவது கைடுகளும் சோதிப்பதற்காக நிற்க வேண்டும். இவர் எத்தகைய மனிதர் என்பதை வரவேற்பவர்கள் அறிந்திருப்பார்கள். இவருக்கு நீங்கள் புரிய வைத்திருங்கள் என்று அவருக்கு பிறகு சமிக்கை செய்ய வேண்டும். முதல் தரம், இரண்டாவது தரம், மூன்றாவது தரம் என அநேக விதமாக உள்ளனர் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அங்கே அனைவருக்கும் சேவை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் எனில் அவசியம் அந்த பெரிய மனிதரை உபசரிக்கின்றார்கள். இது விதிமுறையாகும். தந்தை அதாவது டீச்சர் குழந்தைகளை வகுப்பில் மகிமை செய்கின்றார்கள். இது கூட அனைத்தையும் விட பெரிய மரியாதையாகும். பெயரை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுடைய மகிமை அதாவது மரியாதை செய்யப்படுகிறது. இன்னார் செல்வந்தர், தார்மீக மனம் கொண்டவர் என்று கூறுவதும் கூட மரியாதை கொடுப்பதும் அல்லவா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று கூறவும் செய்கின்றனர். ஆனால் பிறகு அவருடைய சுயசரிதையை அதாவது பயோகிராஃபியை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் சர்வவியாபி என்று கூறுவார்கள். அவ்வளவுதான், ஒரேடியாக தாழ்த்தி விடுகிறார்கள். அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிய வைக்க முடியும். அவர் மூலவதனவாசி ஆவார். சூட்சுமவதனத்தில் தேவதைகள் உள்ளனர், இங்கே மனிதர்கள் உள்ளனர். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த நிராகாரமான பகவான் ஆவார்.
வைரம் போல் இருந்த நாமே பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம். பிறகு பகவானை தன்னை விட அதிகமாக கீழான நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பகவானை பற்றி அறியவே இல்லை. பாரதவாசிகளாகிய உங்களுக்கே அறிமுகம் கிடைத்துள்ளது. பிறகு அறிமுகம் குறைந்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையினுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்கிறீர்கள். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கிய சித்திரமே திரிமூர்த்தி சக்கரம் மரம் ஆகும். இதில் எவ்வளவு வெளிச்சம் உள்ளது! இந்த லட்சுமி நாராயணர் சத்யுகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் என்று யார் வேண்டுமானாலும் கூறுவார்கள். நல்லது. சத்யுகத்திற்கு முன்னர் என்ன இருந்தது? இதை கூட இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது கலியுகத்தின் இறுதி ஆகும். மேலும் பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடைபெறுகிறது. இப்பொழுது ராஜ்யம் கிடையாது. எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! சத்யுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தனர். மேலும் இப்பொழுது கலியுகத்திலும் ராஜாக்கள் உள்ளனர். அவர்கள் எவரும் பாவனமாக இல்லை. ஆனால் பணம் கொடுத்து கூட பட்டத்தை பெற்றுக்கொள்கின்றனர். எவருமே மகாராஜா கிடையாது. பட்டத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். பட்டியாலாவின் மகாராஜா, ஜோத்பூர் பிகானேரின் மகாராஜா இவ்வாறு பெயர் சொல்கின்றனர் அல்லவா? இந்த பெயர் அழிவற்றதாக இருந்து வருகிறது. இந்த லட்சுமி நாராயணரை பற்றி கூறும் பொழுது இவர்கள் சத்யுகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள். யார் ராஜ்யத்தை பெற்றதும் ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபனை ஆகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது 21 பிறவிகளுக்காக படிப்பிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அவர்களோ படித்து இந்த பிரிவிலேயே வக்கீல் முதலிய நிலையை அடைகின்றனர். நீங்கள் இப்பொழுது படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். நாடக திட்டத்தின் அனுசாரம் புது உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பழைய உலகம் ஆகும். எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருந்தாலும் வைரங்கள் ரத்தினங்களால் ஆன மாளிகையை உருவாக்குவதற்கு எவருக்கும் சக்தி இல்லை. சத்தியுகத்தில் அனைவரும் வைரங்கள் ரத்தினங்களால் ஆன மாளிகையை உருவாக்குகின்றனர் அல்லவா? உருவாக்குவதற்கு சமயம் எடுப்பதில்லை. இங்கேயும் கூட பூகம்பம் போன்றவை ஏற்படுகிறது என்றால் அநேக கைவினைஞர்களை ஈடுபடுத்துகின்றனர். 1-2 வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கி விடுகின்றனர். புது டெல்லியை உருவாக்குவதற்கு 8-10 வருடங்கள் ஆனது. இங்குள்ள பணியாட்கள் மற்றும் அங்குள்ள பணியாட்களிடம் வேறுபாடு உள்ளது அல்லவா? தற்காலத்தில் புது புது கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். கட்டிடங்களை உருவாக்கும் அறிவியலும் கூட வலிமை வாய்ந்ததாக உள்ளது. அனைத்தும் தயாராக கிடைக்கிறது. உடனடியாக அடுக்குமாடி கட்டிடம் தயாராகி விடுகிறது. மிகவும் வேகமாக உருவாகின்றன. இந்த அனைத்தும் அங்கு பயன்பாட்டில் வருகின்றன அல்லவா? இவை அனைத்தும் உடன் வரப்போகின்றன. சம்ஸ்காரம் உள்ளது அல்லவா? இந்த அறிவியலின் சம்ஸ்காரம் உடன் வரும். எனவே பாவனமாக வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். தந்தையும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு பிறகு படிப்பினை கொடுக்கிறார். குழந்தைகளே, தந்தையின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா? நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் ஜென்மங்களின் சுமை தலை மீது உள்ளது. ஏணிப்படியில் இறங்கி 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இப்பொழுது பிறகு ஒரு பிறவில் ஏறும் கலை உள்ளது. எந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு குஷியும் இருக்கும், சக்தி கிடைக்கும். அநேக
அநேக குழந்தைகள் உள்ளனர். அவர்களை முதல் நம்பரில் வைக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் நினைவில் முற்றிலும் இருப்பதே இல்லை. ஞானத்தில் தீவிரமாக உள்ளனர், ஆனால் நினைவு யாத்திரையில் இல்லை. தந்தை குழந்தைகளின் மகிமை பாடுகின்றார். இவரும் முதல் எண்ணில் இருக்கின்றார் எனில் அவசியம் உழைப்பும் செய்திருப்பார். யாரு? பிரம்ம பாபா அல்லவா? நீங்கள் எப்பொழுதும் சிவபாபா புரிய வைக்கின்றார் என்றே புரிந்து கொள்ளுங்க. பிரம்மாவே சொன்னாலும் சிவபாபா புரிய வைக்கத புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது புத்தியோகம் அங்கு ஈடுபட்டு இருக்கும். இவரும் கற்றுக்கொண்டிருப்பார் அல்லவா? பிறகும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். பிறருக்கும் புரிய வைப்பதற்காகவே சித்திரங்கள் உள்ளன. நிராகாரமானவரையே பகவான் என்று கூறப்படுகிறது. அவர் சரீரத்தை தாரணை செய்கின்றார். ஒரு பகவானுடைய குழந்தைகளான அனைத்து ஆத்மாக்களும் சகோதரன் ஆவீர்கள். இப்பொழுது இந்த அனைத்து ஆத்மாக்களும் சகோதரன் ஆவீர்கள். இப்பொழுது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறீர்கள். அனைவரும் அழிவற்ற மூர்த்திகள் ஆவீர்கள். இது அழிவற்ற மூர்த்தியின் சிம்மாசனமாகும். எது? ஆத்மா. அழிவற்ற சிம்மாசனம் என்று குறிப்பிட்ட வேறு எந்த பொருளும் அல்ல. இந்த சிம்மாசனம் அழிவற்ற மூர்த்தியினுடையது. அதாவது பிரகிருதி. நெற்றி நடுவில் ஆத்மா வீற்றிருக்கிறது. இதையே அழிவற்ற சிம்மாசனம் என்று கூறப்படுகிறது. அழிவற்ற சிம்மாசனமானது அழிவற்ற மூர்த்தியினுடையது. ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள். எவ்வளவு சூட்சமமானது! தந்தையோ நிராகாரமானார். அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? தந்தை கூறுகின்றார், இது எனது சிம்மாசனமாகும். நான் இந்த சிம்மாசனத்தை கடனாக பெறுகின்றேன். யாரு? பிரம்மபாபாவுடைய நெற்றி புருவ மத்தி. பிரம்மாவின் சாதாரண வயோதிக உடலில் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களின் சிம்மாசனம் இது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், அறிந்தும் கொண்டீர்கள். மனிதர்களுடைய விஷயமே சொல்லப்படுகிறது, விலங்குகளுடைய விஷயம் அல்ல. முன்னர் எந்த மனிதர்கள் விலங்கை விட கீழானவர்கள் ஆகி இருந்தனரோ அவர்கள் மாற வேண்டும். யாராவது விலங்கை பற்றிய விஷயத்தை கேட்டால் முதலில் தன்னை சீர்திருத்துங்கள் என்று கூறுங்கள். கேட்பாங்க இல்லையா? சொர்க்கத்துல இந்த மிருகம் வருமா அந்த மிருகம் வருமானு கேட்குறாங்க. அதுக்குதான் பாபா சொல்றார், உங்களை திருத்துங்க. சத்தியுகத்திலோ விலங்கு கூட நன்றாக முதல் தரமானதாக இருக்கும். குப்பை கூலங்கள் எதுவும் இருக்காது. அரசரின் மாளிகையில் புறா போன்றவைகளின் எச்சம் இருந்தது என்றால் தண்டனை கொடுக்கப்படும். கொஞ்சம் கூட குப்பை இருக்காது. அங்கு மிகவும் கவனம் இருக்கும். காவல் காத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு பொழுதும் எந்த விலங்கும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. மிகவும் சுத்தமாக இருக்கும். லட்சுமி நாராயணரின் கோவிலில் எவ்வளவு தூய்மை உள்ளது! சங்கர் பார்வதியின் கோவிலில் புறாவையும் காண்பிக்கின்றனர் எனில் அவசியம் கோவிலையும் அசுத்தம் செய்திருக்கும். சாஸ்திரங்களில் அதிகமான கட்டுக்கதைகள் எழுதிவிட்டனர். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவர்களில் கூட தாரணை செய்ய முடிந்தவர்கள் குறைவானவர்களே உள்ளனர். மற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்புடன் புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, மிக மிக இனிமையானவராகுங்கள். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் யோக சொரூபமாகி ஞான மழை பொழிபவர்களாவீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து கல் வெளிவரக்கூடாது. ஆத்மாவிற்குத்தான் மகிமை உள்ளது. நான் ஜனாதிபதி, இன்னார் என்னுடைய சரீரத்தின் பெயர் இது என்று ஆத்மா கூறுகிறது. நல்லது. ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள்? ஒரு பரமாத்மாவின் குழந்தைகள். எனவே அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். அவர் பிறகு சர்வவியாபியாக எவ்வாறு இருக்க முடியும்? நாம் கூட முதலில் எதுவும் அறியாதவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது
இப்பொழுது புத்தி எவ்வளவு திறந்து விட்டது. நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் இவை அனைத்தும் பொய்யான சித்திரங்கள் என்று புரிந்து கொள்வீர்கள். 10 கைகளை கொண்ட துதிக்கை உடைய யானையின் சித்திரம் ஏதாவது உள்ளதா என்ன? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். உண்மையில் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலான ஒரு சிவபாபாவிற்கே பக்தி செய்யப்பட வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் கூட 84 பிறவிகள் எடுக்கின்றனர் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். அவரை விட பெரியவர் எவரும் இல்லை. இந்த ஞானத்தின் விஷயங்களை உங்களிலும் கூட வரிசை கிரமமாக தாரணை செய்ய முடியும். தாரணை செய்ய முடியவில்லை எனில் பிறகு என்ன பயன்? சிலரோ கண் இழந்தவர்களின் ஊன்றுகோல் ஆகுவதற்கு பதிலாக கண் இழந்தவர்கள் ஆகிவிடுகின்றனர். எந்த பசு பால் கொடுக்காதோ அதை இளமாடுகளுக்கான கொட்டகைக்கு அனுப்பி விடுகின்றனர். இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடியாது. எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் அநேகர் உள்ளனர். நாம் ஏதாவது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றிய சிந்தனையே இருப்பதில்லை. என்ன கிடைத்துள்ளதோ அது நல்லது போதும் என்று இருக்கின்றனர். இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை கூறுவார். தனது சக்திக்கான முயற்சி செய்ய வேண்டும். தனது சத்கதிக்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தந்தை எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மேலும் எவ்வாறு பதித உலகத்தில் பதித சரீரத்தில் வருகின்றார் பாருங்கள். அவரை அழைப்பதே பதித உலகத்தில். எப்பொழுது ராவணன் துக்கம் கொடுக்கிறாரோ அப்பொழுது முற்றிலும் கீழானவளாக ஆக்கி விடுகிறார். அந்த சமயம் தந்தை வந்து சிரேஷ்டமாக்குகின்றார். யார் நல்ல முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் ராஜா ராணி ஆகின்றார்கள். யார் முயற்சி செய்வது இல்லையோ அவர்கள் ஏழையாகின்றார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை எனில் முயற்சி செய்ய முடியாது. சிலரோ மிக நன்றாக அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்கின்றனர். நான் என்ன சேவை செய்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க முடியும். அதாவது நம்ம என்ன சேவை செய்யணும் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்க்க முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோக சொரூபத்திலிருந்து ஞான மழை பொழிபவராகி வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். ஒரு பொழுதும் கடுமையான வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. 2வது பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் தீவிரமானவராகி தன்னுடைய மற்றும் பிறருடைய நன்மை செய்ய வேண்டும். தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கண் இழந்தவளின் ஊன்றுகோல் ஆக வேண்டும். வரதானம், திருப்தி மூலமாக அனைவரின் மதிப்பை பெறுபவராகி சதா முகமலர்ச்சியுடையவர் ஆகுக. திருப்தி மூலமாக அனைவரின் மதிப்பை பெறுபவராகி முகமலர்ச்சி உடையவர் ஆகுக. திருப்தியின் அடையாளம் உடனடியாக மலர்ந்த முகமாக தென்படும். சதா திருப்தியாளர் முகமலர்ச்சியுடன் அவரை ஒவ்வொருவரும் புகழ்வார்கள். முகமலர்ச்சியால் மட்டுமே மதிப்பை பெற முடியும். ஆகவே சதா திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் விசேஷ வரதானத்தை தானும் பெற்று பிறருக்கும் வழங்குங்கள். ஏனெனில் இந்த வேள்வியின் இறுதி சக்தி அனைத்து பிராமணர்களின் சதா சந்தோஷம்
எப்போது அனைவரும் சதா சந்தோஷமாக இருப்பார்களோ அப்போதே வெளிப்பாட்டின் முழக்கம் முழங்கும், அதாவது வெற்றி கொடி பறக்கும். ஸ்லோகன்: வைரமாக மாறுவதற்கான செய்தியை தருவதே வைர விழா கொண்டாடுவதாகும். வைரமாக மாறுவதற்கான செய்தி தருவதே வைர விழா கொண்டாடுவதாகும். அச்சா. ஓம் சாந்தி.